கிருஷ்ணசாமி சுவாமியினுடைய சிஷ்யர். அவர் ஏதோ 2-3 வார்த்தை பேசினார். எல்லாருக்குமே 5 minutes தான் அதாவது. श्रीमान वेंकटनाथार्यः कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवत्सवंशकलशोधदि कौस्तुभस्य श्रीवासराघवगुरोः अनयं ततश्च विद्या अवाप्य विबुधोत्तमतां दधानं कुर्वे सदा हृदि गुरुं करुणाकराख्यं कुर्वे सदा हृदि गुरुं करुणाकराख्यं. தேசிகருடைய உற்சவமானது ரொம்ப அற்புதமாக நம்ம வைஷ்ணவ தேசிக சபையினால நடத்தப்பட்டு வருகிறது. பல இடங்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த 750வது திருநட்சத்திரத்தை ஒட்டி அற்புதமான உற்சவங்களாக நடந்துட்டு இருக்கு. இங்கே சாய்ச்சிருக்கிற மாதிரி நெவர் பிஃபோர் நபூத்தோ நபவிஷ்யதி அப்படிங்கிறது மாதிரி ஒரு அற்புதமான 2 வித்வான்கள் இங்கே எழுந்தருளி இதை ரொம்ப நல்லா சிறப்பிச்சு நடத்தி கொடுத்துருக்கா. இந்த சுவாமி அடியனுடைய ஸ்ரீபாஷ்ய ஆச்சாரியன் அந்த சுவாமியினுடைய சரணார விந்தங்களில் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு இங்கு எழுந்தருளி இருக்கும் மகனியர்களுக்கும் அடியனுடைய வினயமான வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு சுவாமியை பற்றி 2 வார்த்தை இங்க சொல்றதுக்கு பிரயத்தனப்படுறேன். படித்ததில் பிடித்தது, கேட்டதில் பிடித்தது, இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இந்த வாட்ஸ்அப் எல்லாம் வந்த அப்படின்னா என்ன ஆச்சு, இப்படியே நிறைய மெசேஜ் எல்லாம் போயிட்டே இருக்கு. நேர விருப்பம் அப்படிலாம் நடந்துட்டு இருக்கு. சுவாமி அற்புதமா சாய்ச்சிட்டு இருக்கார். எப்படின்னா அடியனும் வஷட்காராய நமஹாலேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த 2 வார்த்தை சொல்லணும், அது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னாக்க ஆச்சாரியாருடைய அனுகிரகம் இல்லாமல் நிச்சயமா அது நடக்க முடியாது. நேத்திக்கு சாமி சாய்ச்சார் தஸ்மின் திருஷ்டே பராவரே. இந்த வாக்கியத்தை அற்புதமா சுவாமி அனுபவிச்சு சாய்ச்சார். இன்னைக்கு அடியங்களுடைய காலட்சேபத்தில் விஜயராகவாச்சார சுவாமி இப்ப சொன்னது மாதிரி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படிங்கிறத பத்தி சுவாமி எப்படி இவ்வளவு நல்லா இதுவரைக்கும் யாரும் சொல்லிருக்க முடியாத அளவுக்கு சொன்னார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியகரம். பராவரே அப்படின்னாக்க ஆக்சிமொரான் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவார். என்ன ஆக்சிமொரான்னாக்க பரன் அவரன் 2 சேர்ந்து ஒரே இடத்துல எப்படி இருக்க முடியும்? தி மோஸ்ட் லேமெண்டபிள் காமெடி அப்படின்னு சொல்றது. மோஸ்ட் லேமெண்டபிள் காமெடி ஆக்சிமொரான். அன்டிலைட்டட் ஆர் டிலைட் இப்படிலாம் சொல்றான் மில்டன். இந்த ஆக்சிமொரான் எப்படி இங்க வருது அப்படின்னா சுவாமி பரஸ்ட அபரஸ்ட அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா இங்க நிர்வாகம் பண்ணார். இந்த பாண்டவ தூத்தன் அந்த இதை சொல்லி நிகழ்ச்சியை சொல்லி அற்புதமான ஒரு நிர்வாகத்தை பண்ணார். இது பரேச்ச அவரே யஸ்மாத் சஹா பராவரஹா அப்படின்னு சொல்லிட்டு உபனிஷத் பாஷ்யக்காரர் நிர்வாகம் பண்ணிருக்கார். ஆனா சுவாமி அதை விட ஆச்சரியமான ஒரு நிர்வாகம் பண்ணி இந்த வஷட்காராயணமாக இதில் சேர்த்து ஒரு ஒரு சம்புட்டிதமான ஒரு மெசேஜை நமக்கு கொடுத்துருக்கிறது வாச்சாம கோச்சரம். சுவாமியை பற்றி சொல்லிட்டே இருக்கலாம், அவகாசம் கிடையாது. மகிமானம் எதிர்கீர்த்திய தவ சம்ஹிரியத்தை வச்சா ஸ்ரமேண தத சக்தியாவான குணானாம் இயத்தையா உததேரிவ ரத்னானி தேஜாம்சீவ விவஸ்வதா ஸ்துதிபியோ வெதிரிச்சந்தே தூராணி சரித்தானி தே. இந்த ஹை சவுண்டிங் இங்கிலீஷில் எப்படி சொல்றது அப்படின்னாக்க தி ஹை டிகிரி ஆஃப் டீட்ஸ் லைக் தி ஜெம்ஸ் ஆஃப் தி ஓஷன் அண்ட் தி ரேஸ் ஆஃப் தி சன் சர்பாஸ் ஆல் பிரைசஸ். இப்போ சுவாமியை பற்றி சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். பெருமாளுக்கு எத்தனையோ குணங்கள் மகிமை இருக்கு.
ஆனா அந்த மகிமையை நம்மளால வர்ணிக்கவே முடியாது. மதிக்ஷணா நிவர்த்தந்தே ந கோவிந்த குணக்ஷயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அது மாதிரி நம்ம பிராத்தஸ்மரணியான நம்ம சுவாமி மாதிரி இருக்கிறவாளை பத்தி அவளுடைய குணங்களை பத்தி வர்ணிக்கிறது வாச்சாம கோச்சரம் முடியாத காரியம். இப்படி இருக்கிற நிலைமையில அடியன் சுவாமி என்னுடைய பரிபூர்ண கட்டாட்சத்துக்கு பாத்திரனால ஒரு 7 வருஷமா ஸ்ரீபாஷ்ய காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கேன் சுவாமிகிட்ட. எங்க கோஷ்டியில ஒரு 40 பேர் இருக்கா. வேர்ல்டு வைடு ஸ்கைப் கான்ஃபரன்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. அற்புதமா சுவாமி சாட்டர்டே சண்டே 1 hour என்ன காரியமா இருந்தாலும் சொல்லி எங்களுக்காக ஸ்பேர் பண்ணி அதை பண்ணிட்டு இருக்கா. இந்த 7 வருஷத்துல ஒரு அத்தியாயமே முடியல. இன்னும் 3 அத்தியாயம் பாக்கி இருக்கு. என்ன பண்றது? அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு. சுவாமியும் பல்லாண்டா எழுந்திருக்கணும், கூட அடியோமும் எழுந்திருக்கணும். அப்படி இருந்தா தான் இந்த ஸ்ரீபாஷ்யத்தை காலட்சேபத்தை பூர்ணமா முடிக்க முடியும். இன்னொரு 3 அத்தியாயம் பாக்கி இருக்கு. ஆரம்பணாதிகரணம் முடிஞ்சு நடந்துட்டு இருக்குன்னு ஒரு 2 அத்தியாயம் பாக்கி இருக்கு. 1.5 அத்தியாயம்னால அடியன் அப்படி சொல்லிட்டேன். இப்படி இருக்கிற நிலைமையில என்னமா எவ்வளவு டெப்த், அந்த மாதிரி வேற யாராலையும் சாதிக்க முடியாது. இப்ப இந்த மகாபாரதம் தேசிகன் அனுபவிச்ச விதத்துல சுவாமி சாதிச்சிருக்கா. அது என்னமா ரிசர்ச் பண்ணி ரொம்ப அற்புதமா எக்ஸலண்ட் பிரசன்டேஷன், the like of which you will not be able to hear anywhere. இப்படி இருக்க நிலைமையில அடியன் ஜாஸ்தி டைம் எடுத்துக்க விரும்பல. ஒரு 2 ஸ்லோகத்தை சுவாமியை பத்தி அடியன் ஸ்லோகம் நினைச்சு பட்டிருக்கேன். அது ஸ்லோகமா மாறிடக்கூடாது. अपरो देशिक श्रीमान करुणाकर भास्कर विल्लूर नडादूर सूरिश्री भाष्य सिंहासनाधिपः अपरो देशिक श्रीमान करुणाकर दीप्तिमान विल्लूर नडादूर सूरिश्री भाष्य सिंहासनाधिपः कर्णामृतं मधुनिभं देशिकेन्द्रस्य भारतं श्रुत्वाद्य कृष्णचन्द्रोऽहं मग्नोऽस्म्यानन्दसागरे श्रुत्वाद्य दासवर्गोऽयं मग्नोऽस्ति आनन्दसागरे. स्वामी सर्वतोमुख पाण्डित्यं करुणाकरभूषणं विशिष्ट्वाद्वैतेः प्रावीण्यं श्रीभाष्ये अद्भुतकौशलम्. वास्य श्री स्वामिवर्यः शुभगुणजलधिः सात्विकेश अग्रगण्यः विद्वद्वृन्दाभिनन्द्यः विद्वद्वृन्दाभिवन्द्यः मधुरललितवाग्वर्षणे अतिप्रगल्भः सर्वैः सत्सम्पदोगैः अनिशमुपगतः सत्कलत्रसमित्रः सत्सन्तानाभिरामः सकलकुशलतां प्राप्य कीर्तिं विभातु. இதெல்லாம் அர்த்தமே சொல்ல வேண்டாம். சுவாமி பல்லாண்டா எழுந்திருக்கணும். ஸ்ரீரங்கநாதோ யதுசைலநாதः ஸ்ரீஹஸ்திசைலேஸ்வர தேவராஜः श्रीभाष्यकारः निगमान्तसूरिः सर्वे च सन्तः सततं दयन्ताम्. धन्योऽस्म्यनुगृहीतोऽस्मि प्रबुद्धगुरुवीक्षणात् सदाचर्य प्रसादेन शिष्याणां किन्न सिद्ध्यति. नदादूर्महद्वंशपाठोदिरत्नं पितृदिव्यकीर्तिं विवृद्धां वितन्मन्ये असौ भाष्यसिंहः महाचार्यवर्यः बुधान् प्रीणयन् सन् चिरं भातु भूमौ. இதுக்கு மேலே டைம் எடுத்துக்கிறதுக்கு விரும்பல. எத்தனையோ நிகழ்ச்சிகள்லாம் பாக்கி இருக்கு. அதனால அடியன் இதை சொல்லிட்டு இதை அடியனுடைய இந்த பாஷணத்தை முடிச்சுக்க விரும்புகிறேன். किं कुलेन विशालेन किं रूपेण सुशोभिना महत्वे कारणं तावत् वाग्रसो जनरञ्जकः या वाण्येका समलं करोति पुरुषं
யா சம்ஸ்கிருதா தாரியதே க்ஷீயந்தே கலு பூஷணானி சததம் வாக்பூஷணம் பூஷணம். சுவாமியுடைய அற்புதமான அமிர்தமயமான வாக்கினால நம்மளெல்லாம் கட்டி போட்டு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வைபவத்துல நமக்கெல்லாம் இப்படி ஒரு பாரதத்தை, அதுவும் தேசிகன் அனுபவிச்ச பாரதத்தை இவ்வளவு சுருக்கமாகவும் விரிவாகவும், ஆக்சிமோரம் சுருக்கமாகவும் விரிவாகவும் நம்மளுக்கெல்லாம் அனுகிரகிச்சு இங்க எழுந்திலிருந்து நம்மளெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி பண்ணது நம்முடைய அகோபாகியம் அப்படின்னு சொல்லிண்டு அடியன் பல பிரணாமங்களை விஜாபித்துக் கொண்டு, சுவாமி சன்னிதியில் விஜாபித்துக் கொண்டு, தேசிக சபைக்கு விசேஷமா அடியன் கிருதகீதை தெரிவித்து, சுவாமி அற்புதமா சேஷாத்திரி சுவாமி சிங்கிள் ஹேண்டட்லி இவ்வளவு அற்புதமா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கார். அதெல்லாம் சுவாமி தேசிகனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால்தான் பாசிபிள். இப்படி சொல்லிட்டு அடியன் சுவாமிகிட்ட நியமனம் வாங்கிட்டு தன்யவாதம்.